என்னக்கா நைட்டு சமையலுக்கு இப்பயே காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிருவீங்க போல. ஆமா லட்சுமி, மத்தியானம் நான் பருப்பு சாப்பாடு செஞ்சேன்னா அவர் வேலையை முடிஞ்சு குழம்பு எதுவும் செய்யல. குழம்பு இருந்தாவது நைட் ஏதோ ஒன்று பண்ணிட்டு குழம்பு இருக்கேன்னு சொல்லி விட்டுடலாம். குழம்பு இல்லையா, அதை போய் நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல வேலை. அதான் நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அப்படியாக்கா? சரி சரி. எங்க நம்ம இவ்வளவு நேரம் ஆச்சு, சின்ன பொண்ணை காணோம். அன்னைக்கு அவ இதே கேள்வி கேட்டா, இன்னைக்கு நீ இந்த கேள்வி கேக்குற. அப்பா, சின்ன பொண்ணு தானே, வந்துருவா. இப்ப வருவா. வரட்டும் வரட்டும். என்ன எல்லாரும் என்னை பத்தி பேசிட்டு இருப்பீங்களா இன்ட்ரெஸ்டா? இப்படி எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, இப்பதான் வெயில் தாழ்ந்திருக்கு, அதான் உட்காரலான்னு வந்தோம். தெரியுக்கா தெரியும், அதனாலதான் உங்க எல்லாத்துக்கும் நான் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் குடிங்க. நல்லதா போச்சு சின்ன பொண்ணு, நானும் தாகத்தோட தான் இருந்தேன். குடு, பிடிக்கல தண்ணி. இந்தாங்கக்கா, உங்களுக்கு இல்லாததா? அப்பாடா, இப்பதான் தண்ணி குடிச்சோன்னா நல்லா இருக்கு. உன்னோட மாதிரி நல்ல எண்ணெய் யாருக்கு இருக்காது சின்ன பொண்ணு. நல்ல எண்ணத்தோட இருக்க, நீ நல்லா இருக்கணும். ஆமா ஆமா, நல்ல எண்ணம் தான். அதுக்காக இந்த ஐஸ் வாட்டரோட போதாது. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? அதுவும் அங்க போறாங்க ஒரு குச்சி ஐஸுக்காரங்க, அவங்ககிட்ட 4 குச்சி ஐஸ் வாங்கி கொடு, உனக்கு புண்ணியமா போகும். ஏன் ரோஜா, அவ காசு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம ஆர்டர் பண்ற. அவ எப்படி இருந்தாலும் இல்லக்கா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான்னு உனக்கு தைரியம். நீ சும்மா இரு சுந்தரியக்கா. சின்ன பொண்ணு, நீ வாங்கி கொடுத்தீன்னா நான் போன்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உலகின் மிகச்சிறந்த தங்கைன்னு ஸ்டேட்டஸ் போடு. சின்ன பொண்ணு, வாங்கி கொடு சின்ன பொண்ணு. பாருடா, ஒரு ஐஸ் குச்சிக்காக இவ கொடுக்குற பில்டப்ப. சின்ன பொண்ணு, நீ வாங்கி கொடுக்காதம்மா, நான் வாங்கி தந்துடுறேன். இல்லக்கா, இல்லங்கிட்ட 50 ரூபா இருக்கு, நானே வாங்கிட்டு வர போய். அப்புறம் என்ன, அவளை வாங்கிட்டு வரேன்ட்டாங்க. கம்மன் இருங்க நீங்க எல்லாரும். வாங்கிட்டு வா சின்ன பொண்ணு. சுந்தரியக்கா, இந்த ரோஜா என்னக்கா பண்றது? அந்த பிள்ளைகிட்ட இப்படி ஓசியில வாங்கிட்டு இருக்காக்கா. நீ கவலைப்படாத லட்சுமி, இவ எது ஓசியில வாங்குறான்னு நினைக்கிறாளோ அதைய வச்சு இவளை காப்பு வச்சிடலாம். சரிக்கா. எப்படிக்கா, ஐஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, கூலிங்க சூப்பரா இருக்கு. ஓசியில வாங்கின தானே, நல்லாதான் இருக்கும். லட்சுமிக்கா, எதோன்னு பேசுனீங்களா? முன்னாடிதான் திரும்பிட்டு இருக்கேன், எதுவும் தெரியாது மட்டும் நினைச்சுக்காதீங்க, எனக்கு எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு. கேக்குதுல்ல, அப்ப கம்மனரு கம் நைஸ் எத்தன. ஆமா, நான் ஐசத்தை திங்க போறேன், உங்களுக்கு என்ன? நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. கம்முன்னு இரு லட்சுமி, அவட்டால எதுவும் பேசாத. அவங்கள விடு சின்ன பொண்ணு. இந்த மனசுக்கு நீ நல்லா இருப்ப. உங்க வீட்டுல அந்த பழைய சைக்கிள் இருக்குல்ல சின்ன பொண்ணு, அது எதுக்கு உனக்கு? என்கிட்ட கொடுத்துறேன், உனக்குதான் கார் இருக்குல்ல. ஓ, சைக்கிள் வேணுமா ரோஜா உனக்கு? சூப்பர். ஆனா அந்த சைக்கிள் 2 வீலும் பஞ்சரா இருக்கு, அது ரெடி பண்றதுக்கு 500 ரூபா ஆகும். சின்ன பொண்ணு நல்ல மனசு தானே, அவ எப்படி இருந்தாலும் உனக்கு தந்துருவா சைக்கிள். ஆனா நீ என்ன பண்றனா, அந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கான காசு 500 ரூபாய நீ இப்பயே கொடுத்துரு. அவ பஞ்சரை ஒட்டி உனக்கு சைக்கிள் உங்ககிட்டயே கொடுத்துருவா. என்னது 500 ரூபாயா? நானே 1 ரூபா கூட செலவில்லாம தான் நான் அவகிட்ட சைக்கிள் கேட்டேன். நான் இதுக்கு 500 ரூபா கொடுக்கணும்? உனக்கு எல்லாமே இலவசமாவே கொடுத்துருவாங்களா? சின்ன பொண்ணு, நீ அந்த 500 ரூபாயை வாங்கிட்டு சைக்கிள் கொடுத்துருமா. சரிக்கா. ஏக்கா ரோஜாக்கா, எப்பக்கா 500 ரூபா கொடுப்பீங்க? வேணாத்தான் வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன் சாமி. சின்ன பொண்ணு, இந்த ஐஸ் குச்சிக்கான காசை நான் அப்புறமேல் தர்றேன், நான் கிளம்புறேன். ஓடியே போயிட்டாங்க. பாவக்கா, அவங்க காசு இல்லைன்னதான் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஐஸ் குச்சி பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா. ஏ ரோஜா, ஓடாத நில்லு. என்கிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்டதுக்கு இப்படி ஒலிம்பிக் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்க. அவ நிக்க மாட்டா லட்சுமி, அவ போயிட்டா. ஆனா சின்ன பொண்ணு, நீ ஒரு ரகம். அவளுக்கு ஐஸ் குச்சி பார்சல் பண்ணி தரேன்னு சொன்ன பாத்தியா, அங்க நிக்கிற நீ. இல்ல சுந்தரியக்கா, அவங்க ஓடுன வேகத்துல மூச்சு முட்டுமில்ல, அப்போ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமில்ல, அதான் சொன்னேன். அவங்க என்ன கெட்டதுன்னு நினைச்சாலும் நம்ம நல்லதே நினைப்போக்கா. சரிம்மா சரி, உன் நல்ல மனசுக்கு விநாயகரே தோண. ஆனா ஒண்ணு, நாளைக்கு ரோஜா ஓசில எது கேட்க கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து
ஒரு காலி பை ஒண்ணு வச்சுக்கணும் கையில. அப்பதான் நம்ம கிட்ட எதுவும் இல்ல அப்படின்னு எதுவும் கேட்க மாட்டா. சரி வாங்க எல்லாரும் போவோம். அக்கா போலாம். எந்திரிங்க எந்திரிங்க, நடங்க நடங்க. அப்பாடா, சுந்தரி அக்கா கிளம்பிட்டாங்க. திடீர்னு 500 ரூபா கேட்டாங்களே எங்கிட்ட உசுரே போயிருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இந்த சின்ன பொண்ணு ஏதோ ஐஸ் குச்சி பார்சலும் பேசிட்டு இருந்தாலே, அங்க எங்க வச்சிருக்கான்னு போய் பாப்போம். அக்கா, நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் தம்பி கிட்ட சொல்லி நான் எக்ஸ்ட்ரா ஒன்னு ஐஸ் வாங்கி வச்சிருந்தேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க, காய்ச்சல்லாம் வேண்டாம். நிஜமாவா சின்ன பொண்ணு? எனக்கா? ஆமாக்கா, உங்களுக்குதான். இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச குச்சி ஐஸ் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. உண்மையாவா சின்ன பொண்ணு? இது எனக்கா? சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு, உண்மையிலே நீ நல்லவதான். ஆனா இந்த ஐஸ் கடிச்சு தின்னோடனே எனக்கு தண்ணி தாக எடுக்குது. அங்க பக்கத்துல இருக்கிற கடையில எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரியா? உன் புண்ணியத்துல அப்படியே என் தொண்டையை கொஞ்சம் நனையட்டுமே, வாங்கி கூட. ரோஜா, இன்னும் உன்னோட யோசி பிளான் முடியவே இல்லையா? நீ கம்முனே இருக்க மாட்டியா? ஐஸ் குச்சி தந்தா ஐஸ் கொட்டி கேப்ப போல. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்கு போவா? சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா சொல்றதெல்லாம் கேட்காத. நாளைக்கு வர்றப்ப மறக்காம அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து சின்ன பொண்ணு, உனக்கு புண்ணியமா போகும். மறந்துடாத சின்ன பொண்ணு, பாய், மறந்துடாத. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன எல்லாத்தையும் ஓசிலே வாங்குறான்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்திலேயே மனுஷங்க 2 ரகம். ஒருத்தவங்க உழைச்சு சாப்பிடுறவங்க, இன்னொருத்தவங்க உழைச்சவங்க கிட்ட கேட்டு சாப்பிடுறாங்க. இதுல நான் 2வது ரகம். இதுல ஒரு தனி சுகம் இருக்கு. ஆமா, சொல்ல கேட்டே இருக்கீங்களே. இனிமேல் நீங்களும் என்னை பார்க்க வரப்போ ஒரு மசாலா டீயும் 2 மெது வரையும் ஓசியில வாங்கிட்டு வந்துருங்க, என்ன சரியா? அடியே, இன்னும் மாடி நீ எல்லாரும் ஓசியில கேட்டு இருக்க, இன்னும் அந்த இடத்த விட்டு நகர்லையா? வரையா நான் வரட்டா? ஐயோ, கோவப்பட்டுட்டாங்களே, இந்த இடத்த விட்டு ஓடிடணும். ஜூட். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. அப்படியே நான் சொன்னதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மசாலா டீ, 2 மெது வடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, பண்ணிடுங்க. Bye.